2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அவன் என்றால் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு இருந்தார் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு இருந்தபடியினாலே அவன் போகிற இடம் எல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்றாம். அவன் எங்கே போகிறானோ அங்கெல்லாம் கூட அவனுக்கு டிவைன் ஃபேவர், கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அசீரிய ராஜா அவனை தொல்லை கொடுத்து கொண்டு இருந்தான். அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் அவனை விடுவித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். தமிழிலே அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று நாம் பார்க்கின்றோம். ஆங்கிலத்திலே அந்த அனுகூலம் என்கின்ற வார்த்தை எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் he was successful wherever he went என்று நாம் பார்க்கின்றோம். அனுகூலம் என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்திலே ஆம்பிளிஃபைட் வேர்ஷனில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் he was successful. வெறும் அவனுக்கு ஒரு ஃபேவர் கிடைச்சது மாத்திரமல்ல, அவன் எங்கே போனாலும் அவனுக்கு வெற்றி கிடைத்தது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போது இந்த வசனத்தை நாம் எப்படி நாம் வாசிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு இருந்தபடியினாலே அவன் போகிறமெல்லாம் அவனுக்கு கர்த்தர் அனுகூலமாக்கினார், அவனுக்கு வெற்றி கொடுத்தார், சத்ருக்களின் பிடியிலிருந்து அவனை விடுவித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதத்திற்காக வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொள்கிற அந்த வசனம் என்ன தெரியுமா? இதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக, நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு தேவன் அனுகூலமாக்குவாராக, உங்களுடைய பிரச்சனைகளின் மேல் உங்களுக்கு வெற்றியை தருவாராக. அல்லேலூயா. விசுவாசிகள் சொல்லுங்க ஆமேன். தேவன் இந்த காரியத்தை நிச்சயமாக உங்களுக்கு செய்வாராக. சரி, இப்போ ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி என்னன்னா, எதற்காக தேவன் எசேக்கியா ராஜாவோடு இருந்தார்? எதற்காக தேவன் எல்லாவற்றையும் அவனுக்கு அனுகூலமாக்கினார்? எதற்காக தேவன் அவனுக்கு வெற்றி கொடுத்தார்? சத்ருகள் பிடியிலிருந்து அவனை விடுவித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பெரும்பாலான கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, பல வருடங்களாக எனக்கும் கூட, எசேக்கியா ராஜானா எனக்கு என்ன தெரியும்னா, முதுகில் ஒரு பெரிய புண்ணு வந்துச்சு, ஜோம் பண்ணால் கர்த்தர் 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு, முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது எசேக்கியா ராஜா குறித்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதுதான் நாம் நினைக்கிற ஒரு காரியம். சரி, அதை கூட நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோமான்னு அது கூட கிடையாது. ஒரே ஒரு கேள்வி, என்னையே நானே கேட்டுக்கிட்டேன் இந்த கேள்வியை. நீ சாக போகிறாய், உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துன்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான்னா, சுவர் பக்கமாக திரும்பி, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் எப்படி நடந்து கொண்டேனோ நினைத்தருளும் என்று ஜெபம் பண்ணான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஏசாயா தீர்க்கதரிசி அரண்மனை வாசலை தாண்டது முன்பதாகவே திரும்பி போக சொல்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்குறேன்னு சொன்னார். ரைட். அவன் என்ன ஜெபம் பண்ணா? உமக்கு முன்பாக நான் எப்படி இருந்தேனோ நினைத்து பாரும் என்று சொன்னான். சரி, எப்படி இருந்தான்னு எத்தனை பேர் யோசிச்சுருக்கிறீங்களா? அப்படி என்னங்க செஞ்சான்? நாம் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணால் கூட சில நேரங்களில் ஜபத்துக்கு பதில் வரதில்லை. இந்த மனுஷன் ஒரு டயலாக் தான் ஜெபம் பண்ணான். சுவர் பக்கமாக திரும்பி, ஆண்டவரே உமக்கு முன்பாக எப்படி இருந்தேனோ நடந்து என்னை நினைத்தருளும் என்று சொன்னான். அப்போது அவன் என்ன செஞ்சுருக்கணும்? என்ன செஞ்சா ஒரு சின்ன டயலாக் கேட்டு கர்த்தர் மரணத்தை மாற்றி 15 ஆண்டுகள் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தார். என்னைக்காவது யோசிச்சுருக்கிறோமா? வியாதி நீங்கிச்சு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ அவன் என்ன செஞ்சிருந்தா கர்த்தர் அவனுக்கு ஒரு வார்த்தைக்கே 15 வருஷங்கள் கூட்டி கொடுத்தார்? ஒரு சளி போகிறதுக்கு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா நீங்கள் டேப்லெட் யூஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் ஒரு வாரம் 14 நாள் 10 நாள் கண்டிப்பாக அந்த சளி இருக்கும். நீங்கள் டேப்லெட் யூஸ் பண்ணலைன்னா கூட ஒரு 2 வாரத்தில் அதுவே போயிடும். யூஸ் பண்ணுறது எதுனா உங்களுடைய திருப்திக்காக தான் யூஸ் பண்ணுறீங்க. டேப்லெட் நீங்கள் சளிக்கு டேப்லெட் போட்டால் கூட அது உடனடியாக போகாது, அது ஒரு வாரம் இருக்கும். எங்க சளியே போகும்போது இந்த ஆள் 3ஆம் நாள் 5ஆம் நாள் ஆலயத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டான். மரணத்துக்கு எதிர்க்கான புண்ணு இருந்துச்சு. சரி, அவர் என்னங்க பண்ணார் நீங்கள் புரிந்து கொள்ளணும். எதற்காக கர்த்தர் அவனுடைய ஜபத்தை கேட்டார் என்றால், அவன் கர்த்தருக்காக நிறைய காரியங்கள் செய்திருந்தான். என்ன செஞ்சாருன்னு நம்ம முதல்ல பார்ப்போம். அது பிறகு அவனுடைய குணங்களை நாம் பார்க்க போகிறோம். தேவனுக்காக அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த காலத்தில் யூதா ஜனங்கள் எல்லாருமே கூட பாவம் பண்ணி சபைக்கு தேவாலயத்துக்கு பூட்டு போட்டாங்க.
தேவாலயமே பூட்டி கிடக்கு, யாருமே வந்துட்டு சர்ச்சுக்கு போகிறதில்ல. இஷ்டத்துக்கு இருக்கும்போது இவன் ராஜாவான உடனே அவன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தை செப்பனிட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். அவனுடைய 25ஆம் வயசுல ராஜாவான உடனே ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? சர்ச்சு கதவை திறங்கடா அப்படின்றான். கதவை திறந்து பாழடைந்த ஆலயத்தை மறுபடியும் அவன் புனரமைத்தான் என்று நாம் பார்க்கின்றோம். ரெண்டாவதாக அவன் என்ன செய்கிறான்னா, எல்லா லேவியர்களையும் அழைத்து, இத்தனை வருஷம் நாம் எல்லாம் பாவம் பண்ணிட்டோம், அந்த பாவத்துக்கு தண்டனை வந்துச்சுன்னா ஒருத்தனும் தப்ப முடியாது. ஆகவே இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு பலி செலுத்தி அவரிடத்துல மன்னிப்பு கேட்போம் என்று சொல்லி அவன் எல்லா லேவியர்களை அழைத்து ஜனங்கள் எல்லாரையும் கூடி வர செய்து அவன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்டான் என்று நான் பார்க்கிறேன். மூன்றாவதாக அவன் செய்த காரணம் என்ன தெரியுமா? ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றான், வாங்க நாம கர்த்தரை துதித்து ஆராதனை செய்வோம் என்று சொல்லி எல்லா ஜனங்க, இத்தனை நாட்கள் அந்த ஜனங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஊதாரித்தனமாக பாவ பழக்கத்தில் இஷ்டத்திற்கு விளையாடிட்டு இருந்தாங்க, பாவம் செய்து கொண்டு இருந்தாங்க. இவன் ராஜாவானுடன் 25 வயசுல அவன் என்ன செய்யறான்னா, வாங்க நாம் கர்த்தரை துதித்து ஆராதனை செய்வோம் என்று சொல்லி அவன் கர்த்தரை துதித்து ஆராதனை செய்தான் என்று நாம் பார்க்கின்றோம். நான்காவதாக அவன் என்ன செய்யறான்னா, இஸ்ரவேலர்களும் யூதர்களும் யூதய தேசத்தாரும் பிரிஞ்சிருந்தாங்க, ரெண்டா பிரிஞ்சு போயிடுச்சு. இப்போ பிரிஞ்சிருந்ததுனால இவன் என்ன செய்யறான், இவன் யூதாவினுடைய ராஜாவாக இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தருக்காக நிற்போம், கர்த்தருக்காக நாம் பிரயாசப்படுவோம், கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்போம் என்று பிரிந்திருந்த யூதய தேசத்தையும் இஸ்ரவேல் தேசத்தையும் மறுபடியும் இணைக்கும்படியாக அவன் முயற்சி செய்தான் என்று நாம் பார்க்கின்றோம். ஐந்தாவதாக அவன் என்ன செய்யறான்னா, ஆலயத்திலே சம்பூர்ணமாக எல்லாமே சாப்பாடு, எல்லா விதமான பொன் வெள்ளி எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கும்படியாக அவன் முயற்சி செய்தான். அந்த பொருட்களுடைய திரட்சி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு என்று நாம் பார்க்கின்றோம். இந்த 5 காரியங்களை எசேக்கியா ராஜா செய்தான். ஆகவே தான் அவனுக்கு ஒரு வியாதி வரும்போது சுவர் பக்கமாக திரும்பி ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்தனோ, உமக்கு முன்பாக எப்படி நடந்து கொண்டேனோ நினைத்தருளும் என்று சொன்னான். இப்போது நமக்கு பிரச்சனை என்னென்னா, நாம் ஒன்றுமே செய்யாமல் நம்ம வியாதி நேரத்தில் சுவர் பக்கமாகவோ இல்லைன்னா முட்டி போட்டோ தரையை பார்த்தோ, ஆண்டவரே உமக்கு முன்பாக எப்படி இருந்தோன்னு நினைத்தரலன்னா நீ என்னப்பா பண்ணன்னு கடவுள் கேட்பார். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போது ஆண்டவரே எசேக்கியா ராஜாவினுடைய விண்ணப்பத்தை கேட்டீரே, அவனுடைய கண்ணீரை கண்டீரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் கண்ணீரை கண்டருளும் என்ன வந்துட்டு ரைட் ஓகே, அவனுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அவன் கண்ணீரை கண்டேன், ஏன் தெரியுமா? அவன் எனக்கு இதெல்லாம் செஞ்சான், நீ என்ன செஞ்ச? இதுதானே ஒரு கேள்வி. இதெல்லாம் கூட அவர் செய்தாரப்பா. ஆகவே அவனுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், கஷ்ட நேரத்தில் அவனுடைய கண்ணீரை கண்டேன், நீ எனக்காக என்ன செஞ்ச? நீ எனக்காக ஏதாவது செஞ்சியா? அப்படி கேட்கும்போது நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லைன்னா நாம் நிர்கதியாக நிற்போம். ஆகவே எசேக்கியா ராஜாவினுடைய ஜபத்தை தேவன் கேட்டு மரணத்தை ஜீவனாக மாற்றி 15 ஆண்டுகள் ஆயுசை கூட்டி கொடுத்தார் என்றால் சும்மா கிடையாதுங்க. அவன் இத்தனை காரியங்களை செய்தான். வேதத்தின் அடிப்படையில் நான் ரெஃபரன்ஸோடு கொடுத்துருக்கிறேன். அவன் இவைகள் எல்லாவற்றும் செய்தான். முதல்ல சிதைந்து போன ஆலயத்தை அவன் செப்பனிட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். ரெண்டாவதாக ஜனங்களை தேவன் அழிக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்காக லேவியர்களை வரவழைத்து பலியிட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி, இனிமேல் நீங்கள் பாவம் பண்ணாதீங்க, வாங்க கர்த்தரை துதித்து ஆராதிக்கலாம் என்று சொல்லி எல்லாருமே ஜபத்தில் வழி நடத்தினான். நான்காவதாக பிரிந்திருக்கிற இஸ்ரவேலர்களையும் யூதய தேசத்தை மறுபடியும் ஒருங்கிணைத்தான். ஐந்தாவதாக ஆலயத்திலே பஞ்சம் இருந்தது, ஒன்றுமே இல்லை, சம்பூர்ணத்தினால் நிரப்பினான் என்று நான் பார்க்கிறோம். இவைகளை செய்தபடினால்தான் கர்த்தர் அவனுடைய கஷ்ட நேரத்தில் நின்றார். ஆகவே இந்த நாளிலே உங்களுடைய ஜபங்களை கேட்க வேண்டும் என்றால், அப்பா உமக்கு முன்பதாக நான் எப்படி இருந்தேன், பரிசுத்தமாக இருந்தேன், உமக்காக நான் இதை செய்தேன், என் மேல் கிருபையாயிரும் என்று நீங்கள் தேவனிடத்தில் கேட்ப முன்பதாக நீங்கள் இதாக செய்திருக்கணும். ஒன்றுமே செய்யாமல் நீங்கள் பரிசுத்தமாக வாழாமல், உங்களிடத்தில் நீதி பரிசுத்தம் ஊழியம் பண்ணுகின்ற எந்த அனுபவம் இல்லாமல், கர்த்தருக்காக சாட்சியாக நிற்காமல், ஒன்றுமே செய்யாமல் எசேக்கியா ராஜாவுக்கு செஞ்சீங்களே, ஏன் எனக்கு செய்யலைன்னா வந்துட்டு அவர் செஞ்சது நாம செய்யலையே. ஆகவே நாம் தேவனுக்காக நிற்பது மிகவும் அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, இதெல்லாம் கூட அவர் செஞ்சார், அவருடைய வியாதி தேவன் நீக்கினார், ரைட். ஆனால் நாம் வாசித்த அந்த வாக்குத்தத்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், தேவன் எசேக்கியா ராஜாவோடு இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். யாரோடு தேவன் இருப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த காரியங்கள் எல்லாம் செய்தால் தேவன் இருப்பார் என்ற அர்த்தம் அல்ல. உங்களுக்குள்ளாக ஒரு பரிசுத்த ஜீவனம் இருந்தால் தான் தேவன் உங்களோடு இருப்பார்.
தேவனுக்காக, தேவனுடைய ஆலயத்திற்காக இவைகளெல்லாம் செய்தது மாத்திரமே அவனுடைய நீதி அல்ல. குணத்திலே கூட எசேக்கியா ராஜா ஒரு உதாரண புருஷனாக அவன் வாழ்ந்தான். அந்த குணங்கள் தான் கர்த்தர் அவனோடு இருக்கும்படியாக வழிவகுத்தது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே நான் செப்டம்பர் மாதத்திலே நமக்குரிய வாக்குத்தத்தமாக நாம் எதை எடுத்துக்கொள்கிறோம்? கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்லியிருக்கிறேன். அப்போது கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாமும் கூட கொஞ்சம் பரிசோதித்து பார்ப்போம். சரி, எசேக்கியா ராஜாவினுடைய குணங்களை பார்ப்பதற்கு முன்பதாக, எசேக்கியா ராஜாவாகும் பொழுது அந்த சமுதாயத்திலே, அந்த நாட்களிலே சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டால் அது கொஞ்சம் நமக்கு லகுவாக காரியங்கள் புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எசேக்கியா ராஜாவாக இருக்கும் பொழுது 25 வயசு. ஆனால் அதுக்கு முன்பதாக தாவீது இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டான். தாவீதுக்கு பிற்பாடு சாலமோன் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டான். சாலமோன் செத்த பிற்பாடு இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிஞ்சிச்சு. நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிஞ்சிச்சு. ஒன்று இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது, இன்னொரு பகுதி யூதா என்று அழைக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, தாவீதின் காலத்திலே இஸ்ரவேலும் யூதாவும் எப்படி அழைக்கப்பட்டது? இஸ்ரவேல் என்று தான் அழைக்கப்பட்டது. சாலமோன் காலத்திலேயும் இஸ்ரவேல், யூதா, இஸ்ரவேல் அழைக்கப்பட்டது. சாலமோன் இறந்து போன பிற்பாடு 2ஆக பிரிஞ்சிச்சு. ஒரு காலத்தில் வந்துட்டு கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா என்ன சொன்னாங்க தெரியுமா? பிரசிடென்சி ஆஃப் மெட்ராஸ் என்று சொன்னாங்க. ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகாலாம் கிடையாது. எல்லா மாநிலத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தை தான், பிரசிடென்சி ஆஃப் மெட்ராஸ். மெட்ராஸ்னா என்ன வரும்? கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாமே வரும். ஆனால் அது பிற்பாடு தான் பிரிஞ்சிச்சு. அவனமாகவே சாலமோன் தாவீது காலத்தில் யூதேயாவும் இஸ்ரவேலும், இஸ்ரவேல் அழைக்கப்பட்டுச்சு. சாலமோன் பிற்பாடு 2ஆக பிரிஞ்சிச்சு. இப்போ யூதாவினுடைய ராஜா தான் எசேக்கியா. இஸ்ரவேலுக்கு வேற ராஜா இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே அசீரியா என்கின்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவாக இருக்கிற சனகரிப் என்ன செய்கிறான் என்றால், இஸ்ரவேல் தேசத்திலே அவன் முற்றுகை போட்டு அவர்களை வீழ்த்தி ராஜாவை கொன்று அந்த ஜனங்களை அடிமைப்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் தேசத்தை அசீரிய ராஜா அடிமைப்படுத்திட்டான். இப்போது பேலன்ஸ் யாருன்னா யூதாவும் அந்த ராஜாவும். அவங்களும் இன்னும் அடிமையாக மாறலை. ஃபஸ்ட் இவங்களை டார்கெட் பண்ணி இவங்களை அடிமையாக்கிட்டு அடுத்தது யூதேயாவுக்கு வரப்போகிறான். சரி, எதற்காக அசீரிய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தும்படி தேவன் வழிவிட்டார், அனுமதித்தார் என்றால், வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தபடினாலே அந்நிய ராஜாவுக்கு தேவன் அவர்களை விட்டு விட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்படியே ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சல்காரர் வாங்கி ராஜா அவனுடைய கட்டளின்படி இஸ்ரவேல் யூதா எங்கும் போய், இஸ்ரவேல் புத்திரரே, ஆபிரகாம், ஈசாக், இஸ்ரவேல் என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள். அப்பொழுது அசீரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்பியிருக்கிற மீதியான உங்கள் அண்டைக்கு அவர் திரும்புவார். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு துரோகம் பண்ணின உங்கள் பிதாக்களைப் போலவும் உங்கள் சகோதரரைப் போலவும் இராதேயுங்கள். அதற்காக நீங்கள் காண்கின்றபடியே அவர்கள் பாழாய் போகிறதற்கு ஒப்பு கொடுத்தாரே என்று நாம் பார்க்கின்றோம். உங்களுடைய முப்பிதாக்களும் உங்களுடைய சகோதரர்களும் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்தபடினால்தான் இப்பொழுது அடிமையாக இருக்கிறார்கள் என்று எசேக்கியா ராஜா இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் மீதியாக இருக்கிற இடத்துல சொல்லுகிறான். அப்படி என்றால் இஸ்ரவேலர்கள் அசீரியர்களிடத்தில் அடிமையாய் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் மறந்தாருன்னு சொல்லக்கூடாது, கர்த்தர் கைவிட்டாருன்னு சொல்லக்கூடாது. இவங்க பாவம் பண்ணதுனால பாவத்தின் விளைவாக அவர்கள் அந்நிய ராஜாவுக்கு அடிமைகளாய் போனார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ அசீரிய ராஜா சனகரிப் இஸ்ரவேலை அடிமைப்படுத்திட்டு அடுத்தது யூதாவுக்கு வரப்போறான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய 25ஆம் வயதிலே எசேக்கியா ராஜாவானான் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ அவன் ராஜாவாகும் போதே ஒரு பதட்டம் நிலவுகிறது. என்ன பதட்டம்? அவங்களுடைய சகோதர தேசம் அடிமையா போயிடுச்சு, எல்லாரும் அடிமையா இருக்கிறாங்க. அடுத்தது ராஜா சனகரிப் இங்கே தான் வரப்போறான். யுத்தம் எப்போ ஆகிலும் நடக்கலாம், அடுத்த வாரம் நடக்கலாம், அடுத்த மாதம் நடக்கலாம், எப்போனாலும் நடக்கலாம். ஆனால் யுத்தம் நடந்தால் தோற்றுருவாங்க, அதில் எந்த விதமான டவுட் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தன்னுடைய 25ஆம் வயதிலே ராஜாவாகிறான். ராஜாவான பிற்பாடு அவன் செய்த காரியங்கள், அவனுடைய குணங்களுக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக வேதத்தில் ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி
மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். நல்ல கவனிங்க, அவன் ராஜாவான உடனே, இப்போ பொதுவாக வந்துட்டு ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்ற பிற்பாடு முதல் கையொப்பம் போடுவாங்க, பார்த்துருக்குறீங்களா, கவனிச்சிருக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு கையெழுத்து, உங்களுக்கு நான் அதை வழங்க போகிறேன், அந்த சலுகை வாங்குகிறேன். பிரைம் மினிஸ்டரு, சீஃப் மினிஸ்டர்லாம் முதல் கையெழுத்து போடுவாங்க. இந்த மனுஷன் ராஜாவான உடனே முதல்ல என்ன செஞ்சான் தெரியுமா? தேசத்திலே இருந்த எல்லா விக்கிர தோப்புகளை உடைத்து போட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டினான் என்று நாம் பார்க்கின்றோம். இத்தனை ஆண்டு காலம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஜனங்கள் செய்தார்களே, அவைகள் எல்லாவற்றும் கூட அகற்றி விட்டான். முதலாவதாக எசேக்கியா ராஜா தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை அகற்றி போட்டான். தன் வாழ்க்கையிலே, தன் குடும்பத்திலே, தன் வீட்டிலே, தன்னுடைய தேசத்திலே, தன்னுடைய அரண்மனையிலே எங்கெல்லாம் கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுகிறதோ அவைகள் எல்லாம் கூட எசேக்கியா ராஜா ஃபர்ஸ்ட் திங், ராஜாவான பிற்பாடு நான் வீடு கட்டிக்கணும், அது கட்டிக்கணும் யோசிக்கல. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் அகற்றி போடுவேன். ஏன்னா எனக்கு ஆபத்து சமீபமாக இருக்கிறது, சத்ரு என் மேல் மேற்கொள்ளக்கூடாது, சத்ரு வரும் பொழுது நான் ஜெயிக்க வேண்டும் என்றால் என் தேவன் என்னோடு இருக்க வேண்டும், அவர் என் கூட இருக்கணும்னா அவருக்கு பிரியமில்லாததை நான் அகற்றி போடணும். எத்தனை நான் சொல்கிறது புரியுது? இது நீ நல்லா புரிந்துக்கணும். பெரிய பிரச்சனை வருதுங்க, பிரச்சனையை அவனால் ஜெயிக்கவே முடியாது. பிரச்சனையை ஜெயிக்கணும்னா தேவன் அவனோடு இருக்கணும். தேவன் அவனோடு இருக்கணும் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் அகற்றி போடணும். இந்த நாளில் நான் உங்களோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு இருந்தால் சகலமும் அனுகூலமாகும். கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கர்த்தர் உங்களோடு இருந்தால் சத்ருக்களை தேவன் முறியடிப்பார். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கணும்னா எசேக்கியா செய்தது போல அவருக்கு பிரியமில்லாதது ஏதாகிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தால், உங்கள் குடும்பத்தில் இருந்தால், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால், நீங்கள் முதல்ல அதை எடுத்து போடுங்க. அதை எடுத்து போடலைன்னா கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார். அவர் உங்களோடு இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே அனுகூலமாக இருக்காது. கர்த்தர் உங்கள் மேல் சத்துருக்களுக்கு வெற்றி தரவே மாட்டார். ஆகவே தேவ ஜனமே, இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். யாருமே யாரையும் கூட வந்துட்டு நிதானிப்பதற்கு தகுதி இல்லை. நீங்கள் எப்படிப்பட்டவங்க சொல்லி நம்ம வந்துட்டு ரேட்டிங்கோ மார்க்கோ யாரும் கொடுக்க போகிறதில்லை. கொடுத்தாலும் அது பொய். விமர்சனம் செய்யலாம், யாரை குறித்தும் யாரும் வந்துட்டு நம்ம ரேட்டிங் கொடுக்க முடியாது. ஆனால் உங்களை குறித்து நீங்கள் சொல்லலாம், நீங்கள் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறீங்க, உள்ளும் புறமும் உங்களுக்குள்ளாக பரிசுத்தம் இருக்கா, நீதி இருக்கா, பக்தி இருக்கா, தேவனுக்கு ஏற்படைய வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி நீங்கள் தான் உங்களை குறித்து நீங்கள் கர்த்தருக்கு நியாயம் கொடுக்க வேண்டும். உங்களுக்குள்ளாக அவருக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாகலும் இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ராஜா முதல்ல செய்த காரியம் என்ன தெரியுமா? அவன் ராஜாவான உடனே தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டான்னு நம்ம பார்க்கணும். இந்த நாளிலே ஏன் தேவன் நம்மோடு இல்லை? ஏன் தேவனுடைய சமூகம் நம் வீட்டில் இல்லை? அவர் நம்மோடு இருந்தால் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், பெருக்கம் இருக்கும், நிம்மதி இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். ஒருவேளை அவர் உங்களோடு இல்லைன்னா இவைகள் எதுவுமே இருக்காது. அவர் உங்களோடு இல்லைன்னா அதற்கு காரணம் அவருக்கு பிரியமில்லாதது ஏதோ ஒன்று இன்னும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்கிறீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ரகசியமாக வச்சுருக்கிறீங்க. இல்லைன்னா உங்களுடைய தொழில் முறை கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். இல்லையென்றால் உங்களுடைய பேச்சு முறை கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். உங்களுடைய சிந்தை முறை கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். இல்லையென்றால் ரகசியமாக நீங்கள் சில பாவங்களை வைத்திருக்கலாம். ரொம்ப நாள் முன்பதாக ஒரு பைபிள் காலேஜினுடைய ஒரு கரஸ்பாண்டன்ட் ஒருத்தர் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷனுக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தார். அப்போது அப்பா சர்ச்சில் பைபிள் காலேஜ் நடந்துட்டு இருக்கு. அவர் எப்படி இருந்தாருன்னா, வரும்போதே அப்படி நடுக்கம் கொண்டு வருவார். என்ன அது கரெக்டாக இல்லை, கரெக்டாக செய்யணும், ஜபத்தில் அப்படி இருக்கு, இப்படி பயங்கரமாக வந்துட்டு மிரட்டுவார். அவர் பார்க்கும்போது அவர் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ எனக்கு வயசு வந்துட்டு 17-18 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மனுஷன் பார்க்குறதுக்கு வந்துட்டு காலை வெந்நீர் ஊற்றுன மாதிரி மூஞ்ச கோபமாக வச்சுருப்பார். அவ்வளோ டிசிப்ளின். நான் டிசிப்ளின் இல்லைன்னா என்னால் தாங்கவே முடியாது, அப்படி இருப்பான். ஆனால் 2 வருஷம் கழித்து அவரை வந்துட்டு பெரிய பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. காரணம் என்னன்னு வந்துட்டு, அவர் ஹைதராபாடு போகும்போது ப்ராஸ்டியூட் கூட இருப்பாராம். நல்லா கவனிங்க. யார் இவர்? அவர் ஒரு பாஸ்டர்னு சொல்லக்கூடாது, அவர் வந்துட்டு ஒரு பைபிள் காலேஜில் கோஆர்டினேட்டர்.
ஜபத்தில் அப்படி அப்படி திரும்பினா கூட வந்துட்டு அறிவு இருக்கா, ஜபத்தை அப்படி செய்யலாமா, இப்படியெல்லாம் கூட வந்துட்டு திட்டி டிசிப்ளினாக அப்படி எல்லாரையும் வந்து பயமுறுத்துறவர். அவர் ஊரில் போகும்போது காட் பிளஸ் யூ மை சைல்ட், சரிங்களா, பரிசுத்தவான். ஹைதராபாத் போனால் கம் ஹியர், முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? ப்ராஸ்ட் கூட இருக்கிறாராம். அது கண்டுபிடிச்சிட்டாங்க, தூக்கிட்டாங்க. நல்லா கவனிங்க. அப்போது வெள்ளி தோற்றத்துக்கு நாம் நடிக்கலாம், உள்ளுக்குள்ளே வேற சொரூபம் நமக்கு இருக்கலாம். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. நான் இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் இப்படி செய்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு ஒரு ஹிடன் அனிமல் ஒன்று இருக்கும், புரியுதுங்களா? உள்ளுக்குள்ளே ஒரு மிருகம் அப்படி தூங்க வச்சுருப்போம். சர்ச் விட்டு வெளியில் வந்தோன்னா அது வெளியில் வந்துடும். இப்படி ஒரு ஹிடன் அனிமல் எல்லாரும் வச்சுருப்போம். நல்லா கவனிங்க. அந்த ஹிடன் அனிமல்னு ஒன்றுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால், தேவனுக்கு பிரியமில்லாத நரகலான காரியங்கள் நமக்குள்ளாக இருந்தால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார். அவர் இல்லைன்னா நமக்கு அனுகூலமாக இருக்காது, நமக்கு வெற்றி இருக்காது, நமக்கு தோல்வியும் நஷ்டமும் பரிதாபமும் தான் ஏற்படும். ஆகவே இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் எசேக்கியா செஞ்சது போல அவருக்கு பிரியமில்லாதது என்ன, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பழக்கமாக இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு ஒரு காரியமாக இருக்கலாம், ஒரு நட்பாக இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை விட்டாலே ஒழிய கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார். யாரும் உங்க கூட இருக்கலாம். இப்போ வந்துட்டு மனைவிக்கு தெரியாமல் என்ன வேணாலும் பண்ணலாம், மனைவியை கணக்கு கூட மறைச்சல், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் கர்த்தருடைய கண்களை மறைக்க முடியுமா? கர்த்தருடைய 7 கண்கள் இந்த உலகத்தையே பார்க்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சங்கீதக்காரன் சொல்லுகிற, ஆண்டவர் உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன், வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் கடல் ஆழத்திற்கு போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர். அப்போ அவருக்கு மறைச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு இல்லைன்னா வாழ்கிற வாழ்க்கை வீண். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் எசேக்கியா செய்தது போல அவருக்கு பிரியமில்லாதவைகளை நம்மை விட்டு, நம் குடும்பத்தை விட்டு அகற்றி போடுங்க. உங்கள் வீட்டில் கூட வச்சுக்காதீங்க. சில பேர் வந்துட்டு பிற மதத்திலிருந்து கிறிஸ்துவர்களாக மாறி இருப்பீங்க. அப்போது சில தங்கம் இல்லை என்றால் சில விக்கிரகங்கள் ஏதாகலும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதில்ல, டிஸ்பிளேக்கு வைக்கிறதில்ல, பெட்டிக்குள்ளே தள்ளி ஓரமாக வச்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறது உண்டு. விக்கிரகங்களுக்கு சம்மந்தப்பட்டது, நான் தங்கத்தை குறித்து நான் சொல்லலை, விக்கிரகத்துக்கு சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டிற்குள்ளாக நீங்கள் வைத்துக் கொள்ளவே கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விஷயத்தில் நீங்கள் காணப்பட வேண்டும். ராகேல் அவங்க அப்பா வீட்டிலிருந்து அப்பா விக்கிரகங்களை வச்சுருந்தார், அதை மறைச்சு கொண்டு வந்தாங்க. கர்த்தர் அதன் மேல் கோபம் கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா விக்கிரகங்களுக்கு சம்மந்தப்பட்டது, பாவ காரியங்களுக்கு சம்மந்தப்பட்டது ஒன்றுமே உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது, தேவனுக்கு பிரியமில்லாததை நம் வீட்டிலே, நம் குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்கக்கூடாது. இப்போல்லாம் ஒரு பெரிய ட்ரெண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் பாருங்கள், வண்டி ஓட்டும்போது பொண்ணுக்கு பையனுக்கு எல்லாம் ஒரு காலில் வந்துட்டு இது லெஃப்டாக ரைட்டு தெரியல, ஒரு கயிறு பிளாக் கயிறு கட்டுறாங்க. அது என்ன ட்ரெண்டுன்னு தெரியல. சில பேர் வந்துட்டு பூஜை பண்ணி கட்டுறாங்க, சில பேர் வந்துட்டு இது ஃபேஷன் போல் போடுங்க, நாமளும் ஒரு கட்டு கட்டலாம் அப்படின்னு. தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ரெண்டுக்கு இந்த மாதிரி காரியங்களை கயிறு கட்டுறது, அதை கட்டுறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீங்க. அவசியம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்கள் சரீரத்திலேயோ, டாட்டு குத்துறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இவைகள் எல்லாவற்றையும் கூட வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் சரீரத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் இந்த நாளில் நீங்கள் அகற்றி போடுங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவதாக எசேக்கியாவினுடைய நற்குணம் என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை என்று நாம் பார்க்கின்றோம். அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலே அவனைப் போல தேவனை நம்பினோர் யாருமே இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக தேவன் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்தான். இது ரொம்ப முக்கியங்க. கர்த்தரை நீங்கள் அதிகமாக நம்பணும். அது ஒரு எப்படி சொன்னோம்னா, ஒரு சந்தேகமில்லாத ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது.
ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வந்துட்டு தன் தாயை நம்புகிற விதம் அது வந்துட்டு வார்த்தையினால் விவரிக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளவு ஹைட்டில் நிற்க வச்சாலும் அந்த குழந்தைய அம்மா வந்துட்டு குதிக்க சொன்னால் யோசிக்காமல் குதிக்கும். என்ன செய்ய சொன்னாலும் அந்த குழந்தை செய்யும். காரணம் என்னன்னா, அந்த குழந்தை தாயை அதிகமாக நம்புகிறது, கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் நம்புகிறது. ஆனால் அதே குழந்தை கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு குதிக்க சொன்னால் குதிக்காது. குதிக்குமா? இப்போ நானே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு 20 வயசு வச்சுக்கோங்களேன். 20 வயசு சொல்லுங்க யார் சார், இவரே வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த தம்பி இருக்கிறாரு. அவர் வந்துட்டு இப்போ கொஞ்சம் தெரியும். அவங்க அப்பாவும் அவங்க அம்மா வந்துட்டு மேலே குதிச்சு சொன்னால், நீ விட்டானா என் கை கால் வழியும், நான் குதிக்க மாட்டேன்னுவான். புரியுதுங்களா? ஏன்னா வளரும்போது அவங்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் குறையுது, தெரியுமா? இப்போது குறையும் போது என்ன பிரச்சனைன்னா, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு கை குழந்தையின் மேல் ஒரு தாய் காண்பிக்கின்ற பாசம் வளர்ந்த பிள்ளைகள் மேல் இருக்காது. ஆமாவா இல்லையா? பாசம் இருக்கும். ஆனால் ஏன் இருக்காதுன்னா, இந்த கை குழந்தை முற்றிலுமாக நீ நம்புகிறபடினாலே நான் அதிகமாக பார்த்துக்கொள்ளணும்னு தோணும். வளர்க்கும் பொழுது அவங்களுக்கு நம்பிக்கை குறையிறதுனால, சரி அவங்கள பார்த்துப்பாங்கிறதுனால நம்ம அவ்வளவா பாசம் காண்பிக்க மாட்டோம். நான் சொல்லுங்க, புரியுதுங்களா? அன்பு இருக்கும். ஆனால் வந்துட்டு ஒரு கை குழந்தைக்கு தாய் காட்டுற பாசமோ வளர்ந்த குழந்தைக்கு தாய் காட்டுற பாசமோ ஒன்று கிடையாது. ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? இல்லை. ஒரு சின்ன குழந்தைய பக்கத்தில் சொந்தக்காரிடம் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் அழுதாவே வந்துட்டு எங்களுக்கு உயிர் போவோம். குழந்தைய கொடுத்து திருப்பி கேட்டுருவாங்க. அவங்க வந்துட்டு சின்ன அழுதாலே சினுங்கினாலே வந்துட்டு யோசிப்பாங்க. எதுக்காகனா, அந்த குழந்தை என்னையே நம்புகிறபடினாலே நான் அந்த குழந்தைய விடவே மாட்டேன். ஆனால் அந்த குழந்தை கொஞ்சம் வந்த பிறகு அது எங்கேயா சுற்றிட்டு வரும், இடி வாங்கி அடி வாங்கி வந்து சேரும் அப்படின்வாங்க. அப்போது யார் மேல் நமக்கு அதிக பாசம் இருக்குன்னா, யார் நம்ம அதிகமாக நம்புகிறாங்களோ அவங்க மேல் தான் அதிக பாசம் இருக்கும். இப்போ அப்படியே கடல்கிட்ட வாங்க. நீங்கள் கர்த்தரை அதிகமாக நம்பினா உங்கள் மேல் கர்த்தர் அதிகம் பிரியமாக இருப்பார். நீங்கள் கர்த்தரை வந்துட்டு ஒரு ஊறுகாய் போல இல்லை என்றால் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிட்டிங்கன்னா கர்த்தர் உங்கள் மேல் அதிக அன்பாக இருக்க மாட்டார். எசேக்கியா ராஜா மற்ற எல்லா ராஜாக்களை காட்டிலும் கர்த்தரை அதிகமாக நம்பினான் என்று நான் பார்க்கின்றோம். எப்படி நான் வந்துட்டு ஒரு கண்மூடித்தனமாக ஒரு குழந்தை தாயை நம்புவது போல் நம்பினபடினாலே கர்த்தருக்கு அது ஒரு பாரமாக ஒரு பொறுப்பாக மாறிச்சு. இவன் என்னடா இவ்வளோ நம்புறான், என்ன கொஞ்சம் கூட வந்துட்டு என்னை விடவே மாட்டானே, ஒரு குழந்தை போல வந்துட்டு அம்மாவை பிடிச்சிக்கிறது போல இவ்வளோ நம்பிக்கை இருக்கிறானே, அப்போ அவனை நான் சும்மா விடக்கூடாது, அவன் கூடவே நான் இருக்கணும். நான் சொல்லுங்களுக்கு புரியுதுங்களா? வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனோடு இருந்தார் என்றால் ஏன் இருந்தான் என்றால், ராஜாவாகிய எசேக்கியா கம்ப்ளீட்டாக கர்த்தரை நம்பினான். ஒரு பைத்தியம் மாதிரி, ஒரு எப்படின்னா வந்துட்டு ஒரு பொசஸ்ட் மாதிரி. உன்னை விட்டவே மாட்டேன், நான் உன் கூடவே இருப்பேன், 24/7 நான் உங்களை தான் நம்புவேன். அதுதான் அவர் சொல்றாரு. அந்த வார்த்தைகளை பாருங்க. அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. அவ்வளவு ஒரு நம்பிக்கை தேவன் மேல் வைத்ததுனாலே தேவன் அவனோடு இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் மேல் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? கம்ப்ளீட்டாக கர்த்தர் அனுமதி இல்லாமல் என்னை யாருமே என் கிட்ட கூட வர முடியாது. ஒருவேளை கிட்ட வந்தாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் என்னை யாருமே தொட முடியாது. ஒருவேளை யாராகலும் என்னை தொட்டாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் என்னை காயப்படுத்த முடியாது. ஒருவேளை யாராகலும் என்னை காயப்படுத்தினாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு சேதம் வராது. ஒருவேளை யாராகலும் என்னை சேதப்படுத்தினாலும் கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஒருவேளை கர்த்தர் என்னை விடுவிக்காவிட்டாலும் நான் மரித்து போனாலும் என்னை உயிரோடு எழுப்புவார். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எல்லா நேரத்திலும் கூட வேர்ஸ் நிறைய வந்தால் கூட என் தேவன் என்னை உயிர்ப்பிப்பார். யோபு போல நானே கர்த்தரை காண்பேன், என் சரீரம் அழுகி போனாலும் கர்த்தரை காண்பேன் என்று சொல்கிறானே, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஒரு தாய் கூட, ஒரு குழந்தை கூட, தாய் எப்படி வந்துட்டு ஒரு பேபி கூட, ஒரு கை குழந்தையோட அம்மா வந்துட்டு பிரியாமல் எப்படி இருப்பாங்களோ அவனமாக கர்த்தரை நீங்கள் அதிகமாக நம்பும் பொழுது உங்களை பிரியாமல் தேவன் உங்களோட எப்பொழுதும் இருப்பார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவதாக எசேக்கியா ராஜாவின் இடத்தில் இருந்த ஒரு நற்குணத்தை நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். 2 ராஜாக்கள் 18:6 வாசிக்கும் பொழுது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல்
அவரை சார்ந்திருந்தான். இது மூன்றாவது. கஷ்ட நேரத்திலே கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருந்தான். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். பேக் ஸ்லைடிங் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பின்மாற்றத்திற்குள்ளாக போகக்கூடாது. ஏறுமுகத்தில் இருக்கிற உங்களோட பக்தி, போன வருஷத்தை காட்டில் இந்த வருஷம் வந்துட்டு அதிக நேரம் ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், பரிசுத்தமாக வாழணும், நீதியுள்ள ஒரு வாழ்க்கை காணப்படணும், தேவனுக்கு கிட்டி சேரணும். பின்னாடி போகக்கூடாது. நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. கஷ்ட நேரத்திலே இவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்களாக மாறினா உங்களுக்கு கஷ்டமே இருக்காதுன்னு நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. இயேசுவே சொன்னதில்லை. அவர் என்ன சொன்னார்? பூமியில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள். பூமியில் உங்களுக்கு உபத்திரவம் இருக்காதுன்னு சொன்னாரா? இல்லை. பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். எங்க உலகத்தில் கஷ்டங்கள் பாடுகள் இருக்குங்க, ஆனால் அவைகளை பார்த்து நீங்கள் தேவனுக்கு தூரம் போகாதீங்க. கொஞ்சம் வீட்டில் சண்டை, சில பேர் கேளுங்க, ஏன் வரலன்னா கிளம்பிட்டேன், கிளம்பும்போது வீட்டில் சண்டை வந்துச்சு. சொல்ல கேட்டுருக்கிறீங்களா? கிளம்பும்போது வந்துட்டு வீட்டில் சும்மா சண்டை வந்துச்சு, அதனால் நான் நின்றுட்டேன். கிளம்பும்போது வந்துட்டு எனக்கு டக்குன்னு பார்த்தா வந்துட்டு பெட்ரோலுக்கு காசு இல்லை, அதனால் நின்றுட்டேன். கிளம்பும்போது வந்துட்டு எனக்கு வந்து தலைவலி வந்துச்சு, அதனால் நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பிரச்சனைகள் வருங்க, ஆனால் எந்த பிரச்சனையும் கர்த்தரை விட்டு நம்ம தூரம் பிரிக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யார் பிரிக்கக்கூடும் என்று சொல்கிறார். தரித்திரம் வந்தாலும், நிர்வாணம் வந்தாலும், நாசம் மோசம் வந்தாலும், பஞ்சம் வந்தாலும், பட்னி வந்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவுமே பிரிக்க முடியாது என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கணும். நான் வாழ்ந்தால் இயேசுவுக்காக, செத்தால் இயேசுவுக்காக, என்னை விட்டு, இயேசுவை விட்டு என்னை யாருமே பிரிக்கவே முடியாது. என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன். அவர் எனக்கு இது கொடுத்தா மட்டும் கிடையாது, நான் பணக்காரனாக இருந்தாலும் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன், ஏழையாக இருந்தாலும் உண்மையாக இருப்பேன், என் ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தாலும் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன், பதில் கொடுக்காவிட்டாலும் உண்மையாக இருப்பேன், கால தாமதமானாலும் உண்மையாக இருப்பேன். நான் இப்படியே தரித்திரத்திலே லாசரு போல வியாதியோடு நான் கேட்பாரற்று செத்து போனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன். காரணம், நான் மரித்த பிற்பாடு கர்த்தர் என்னை மேன்மையான ஸ்தானத்தில் வைப்பார். நான் பின்மாற்றம் அடைய மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் காணப்பட வேண்டும். எசேக்கியா ராஜாவோடு ஏன் தேவன் இருந்து அவனுக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக்கினார் தெரியுமா? எசேக்கியா ராஜா கஷ்டம் வரும் பொழுது பின்மாற்றத்திற்கு போக மாட்டான், தேவனுக்கு தூரம் போக மாட்டான். தேவஜனமே நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நான்காவதாக எசேக்கியா ராஜாவினிடத்தில் இருக்கிற சிறப்பு குணம் என்ன தெரியுமா? 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 2ஆம் பகுதியிலே, கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் மோசேக்கு என்ன சொன்னாரோ அந்த கற்பனைகளின்படி கை கொண்டு நடந்தான். நான்காவதாக, தேவனுடைய கற்பனைகளை அவன் கை கொண்டு வாழ்ந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிட்டாலும், நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தாலும், கர்த்தருடைய கட்டளைகளின்படி நீங்கள் நடக்காவிட்டால் ஆசீர்வாதம் இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, நான் தப்பே பண்ண மாட்டேன், யாருக்கும் தீங்கு பண்ண மாட்டேன், ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நான் நடக்கவும் மாட்டேன். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிப்பாரான்னு இல்லை. நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யாமல் இருப்பது எவ்வளவு அவசியமோ, தேவனுக்கு பிரியமில்ல காரியங்களை செய்வது அவ்வளவு அவசியம். நான் சொல்லுங்கள், புரிதுங்களா? இப்போது நீங்கள் சில காரியங்களை செய்யாமல் விட்டுறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருக்கிறீர்களே. மோசேவனுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் கூட தேவன் எசேக்கியா ராஜா கை கொண்டான் என்று நாம் பார்க்கணும். இந்த நாளிலே நீங்களும் நானும் கூட வேதத்தில் இருக்கிற காரியங்களை நம் வாழ்க்கையிலே கை கொள்வது அவசியமாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. 4 குணங்களை குறித்து நாம் பார்த்தோம். முதலாவதாக, எசேக்கியா ராஜா தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை தன் வாழ்க்கையிலிருந்து அவன் அகற்றி போட்டான். இரண்டாவதாக, எசேக்கியா ராஜா தேவன் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தான். மூன்றாவதாக, எசேக்கியா ராஜா கஷ்ட நேரத்திலே கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவன் உறுதியாக இருந்தான். நான்காவதாக, தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் கை கொண்டான். இந்த 4 காரியங்கள் உங்களுக்குள்ளாக இருந்தால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை உங்களை விட்டு நீங்கள் அகற்றி விட்டீர்கள் என்றால், கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருப்பீர்கள் என்றால், கஷ்டம் வரும்பொழுது பின்மாற்றம் அடையாமல் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், செப்டம்பர் மாதம் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதுமாக கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி
சத்துருக்களின் மேலே, பிரச்சனைகளின் மேலே உங்களுக்கு வெற்றி கொடுப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா எசேக்கியா ராஜா நல்லவர் தானே? நல்லவர் தானே எசேக்கியா ராஜா? இதெல்லாம் சொல்லிட்டானே. தேவனுடைய ஆலயத்துக்காக 5 காரியங்களை செஞ்சார். தேவனுடைய ஆலயத்தை செப்பனிட்டார் என்று சொன்னேன். பலி செலுத்தினார், ஆராதனை செய்தார், எல்லாரும் ஒன்று கூட்டினார். அது பிற்பாடு தேவனுடைய ஆலயத்தில் சம்பூர்ணத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னேன். கர்த்தருக்காக நிறைய செஞ்சிருக்கிறாரு. சரி, அவருடைய குணங்களை பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்கே. கர்த்தருக்கு பிரியமில்லாத அகற்று போட்டார், நம்பிக்கை வைத்தார், பின்மாற்றம் அடையலை, எல்லாவற்றையும் செய்தார், கர்த்தருடைய கற்பனைப்படி நடந்தார். ஆனால் அவருடைய முடிவு சரியா இல்லை. நல்லா ஆரம்பித்தவர் கடைசியில் வந்துட்டு ராங் ரூட்டில் போயிட்டார். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோமே, அவர் எங்கே தவறு செய்தார் என்பதை கூட நாம் பார்க்கணும். இவைகள் எல்லாம் பெற்ற பொழுதும் சில இடங்களிலே நாம் தவறு செய்வதற்கு வழி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவனுடைய பலவீனங்கள் கடைசியில் நல்ல சாட்சியோடு அவன் மறிக்கவே இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். சரி, எசேக்கியா ராஜனுடைய பலவீனங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 13 16 வசனங்களை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 13 16 வசனங்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரிய ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என் மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரிய ராஜா யூதாவின் ராஜாவாக எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவினுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்தில் யூதாவின் ராஜாவாக எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தியிருந்த பொன் தகடுகளை கழற்றி அவைகளை அசீரிய ராஜாவுக்கு கொடுத்தான். இப்போ பாருங்க, இப்போ குறைகளை குறித்து நாம் பேச போகிறோம். நாம் இது வரைக்கும் அவருடைய நிறைகள் எல்லாம் சொன்னோம். இப்போ குறைகளை பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் கவனிக்க வேண்டும். அசீரிய ராஜாவுக்கு தான் இவன் பயந்தான். இப்போ அசீரிய ராஜா இஸ்ரவேலை அவன் அடிமைப்படுத்தி யூதாவுக்கு வருகிறான். யூதாவுக்கு வந்து சில பட்டணங்களை அவன் பிடித்துட்டான். பிடிச்ச உடனே நம்ம ஆளுக்கு கலக்கம் வந்துச்சு, பயம் வந்துச்சு. அவனே சொல்கிறானா, எப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் தோத்துட்டேன்ப்பா, என்னை விட்டுரு, என்ன வேணும் உனக்கு, காசு வேணுமா, நான் கொடுக்குறேன், என்னை விட்டு போ என்று சொல்லி அவன் சத்ருவோடு சமரசமாக அவன் தீர்மானித்தான் என்று நான் பார்க்கிறேன். நல்லா கவனிங்க, அவன் எதுக்காக தேவனுடைய ஆலயத்தை செப்பனிட்டான், எதற்காக எல்லா விற்கிறத எடுத்து போட்டான், கர்த்தர் என்னோடு இருப்பார், எனக்கு வெற்றி கொடுப்பார் என்று சொல்லி அவன் ஆரம்பித்தவன் என்ன பண்ணான்னா, சத்ரு யூதாவினுடைய சில பட்டணங்களை சனிக்கரி பிடித்தான் தெரிந்த உடனே சமரசமாறான். நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு, நீ கேட்குறத நான் கொடுக்குறேன் அப்படி சொல்கிறான். அவன் செய்த முதல் தவறு, சத்ருவுக்கு பயந்து அவனுடன் சமரசமாய் போக நினைத்தான் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவஜனமே, பக்தியிலே வாழ நினைக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறீங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாததை எடுத்து போட்டீங்க, நம்பிக்கையோடு இருக்கிறீங்க, பின்மாற்றம் அடையலை, அவருடைய கற்பனைப்படி நடக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு காலமும் கூட அந்நியர்களோடும் பாவத்தோடும் நீங்கள் சமரசமாகக்கூடாது. ஒரு காலமும் சமரசமாகக்கூடாது. யாராவது உங்களை துன்புறுத்துறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்கள பகைச்சிக்கிட்டா எனக்கு நிறைய கஷ்டங்கள் வரும்னு சொல்லி, சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படி நம்ம சொல்லவே கூடாது. உங்களுக்கு ஏதாகலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்கள் செய்ய சொல்லுவார்கள் என்றால் சாகிற வரைக்கும் சண்டை போட்டு செத்து போயிடுங்க. ஆனால் அவங்க கிட்ட நம்ம சண்டை போட்டால் ஜெயிக்க முடியாதாகவே அவங்க சொல்கிறத செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி சத்ருவோடு சமரசமாக நினச்சிங்கன்னா அதுதான் உங்களுடைய வீழ்ச்சியினுடைய ஆரம்பம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. உதாரணத்துக்கு, வேலை செய்கிற இடத்துல நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவர்கள், வேலை செய்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாட்களாக வேலைக்கு தேடி 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 கடைசியில் வந்துட்டு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு, உங்களுக்கு வந்துட்டு 30,000 ரூபாய் சம்பளம்ன்றாங்க. நீங்கள் வீட்டு செலவுக்கு 20,000 ரூபாய் இருந்தாவே போதும் நினைக்கிறீங்க. 30,000 ரூபாய் செலவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேலை கிடச்சிச்சு. வேலை கிடச்சிச்சு, நல்லா நடத்துகிறாங்க, ப்ரெஷர் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு திடீரென்று ஆயுத பூஜை வந்துவிட்டது. ஐயா, ஆயுத பூஜை வந்துவிட்டது. இப்பொழுது சொல்லுகிறார்கள், அம்மா தட்டு எடுத்துட்டு வாம்மா, தட்டு எடுத்துட்டு வந்துட்டு ஒரு ரவுண்டு அடிமா, ரவுண்டு சுற்றிட்டு வாம்மா அப்படின்றாங்க.
போ எல்லாருக்கும் வந்துட்டு அதை கொடு அப்படின்றாங்க. இப்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, நான் பகைச்சிக்கிட்டா 30,000 ரூபாய் சம்பளம் போயிடுமே, நான் பகைச்சிக்கிட்டா எப்படிங்க நான் வாழ முடியும்? அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் நான் சமரசமாயிடுறேன். உங்களுக்கு 20,000 ரூபாய் கொடுக்குறதுக்கே வக்கு இல்லை, நாதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே வச்சுக்கலாம். நான் வந்துட்டு வெளிப்படையாக சொல்கிறேன், வருத்தப்படாதீங்க. 20,000 ரூபாய் சம்பளத்துக்கே உங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. இவன் 30,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன சொல்கிறான்னா, தட்டு எடுத்து ஆரத்தி காட்டுன்றான். இல்லை என்றால் கொஞ்சம் தப்பு கணக்கு எழுதுங்க, நீ தானே அக்கௌண்டன்ட்டு, கொஞ்சம் மாற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ணலாம்? சமரசம் ஆயிடலாமா? அவனை பகைச்சிட்டா கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறீங்களா? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எசேக்கியா ராஜா செய்த தப்பு நாம் தவறு செய்யவே கூடாது. ஒரு காலத்திலும் கூட நாம் சத்துருவோடும் பாவத்தோடும் அநீதியோடும் சமரசமாக நினைக்கவே கூடாது. அதனால் உங்களுக்கு நஷ்டம் வந்தால், கஷ்டங்கள் வந்தால், பாடுகள் வந்தால் சகித்து செத்து போயிடுங்க. ஆனால் கர்த்தர் அப்படி விட மாட்டார். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். யூதாவை விடுதலையாக்குனார்ல, ஒரு இரவிலே 1,85,000 அசீரிய படையை தேவதூதனை கொண்டு சங்கரித்தார். ஒரு நைட்டு 1,85,000 பேரை ஒரு தேவதூதன் வந்து சாவடிச்சிட்டார். கர்த்தர் அப்படி விட மாட்டார். நீங்கள் நீதி பக்கம் நின்னா, சமரசமாகாமல் நின்னா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆனால் இந்நாட்களில் அநேக சொல்கிறேன், கர்த்தரை எப்போ என்னை விடுதலையாக்கி, கர்த்தர் என்னை எப்போ ஆசீர்வதிச்சு, டைம் இல்லை, இப்போ எனக்கு வாழணும், இப்போ எனக்கு சோறு வேணும், இப்போ எனக்கு வீட்டில் பொங்கணும், எனக்கு சம்பளம் வேணும், ஆகவே நான் சமரசமாகிறேன்னு நினைப்போம். இந்த சமரசம் தான் நமக்கு ஆபத்தை கொண்டு வரும் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காலமும் கூட தேவ பிள்ளைகளே அநீதியோடு பாவத்தோடு பாவ காரியங்கள் செய்கிறவர்களோடு சமரசமாகக்கூடாது. சரி, இந்த ஐயா சமரசமானாரே, அந்த ராஜா பொண்ணு வாங்கிட்டு விட்டானா? அந்த பொண்ணு எப்படி கொடுத்தாருன்னா, தேவனுடைய ஆலயத்திலே அவன் பதித்து வைத்திருந்த அந்த பொன் தகடு எல்லாம் சுரண்டி கொடுத்தானா, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். சமரசமானா விட்டுருவானா? இல்லை. அவன் என்ன பண்ணுறான்னா, மறுபடியும் வரான், நீ முதல்ல கொடுத்தியே அதை விட அதிகமாக கொடுன்னு கேட்குறான். நீங்கள் பாவத்தோடு அந்நியர்களோடு சமரசமானா விட மாட்டாங்க, இன்னும் அதிக பாவத்தை செய்ய சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆரத்தி காட்டுன்னு சொல்கிறவங்க நாளைக்கு வேற போடுன்னுவாங்க, வேற செய்ய சொல்லுவாங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் பொய் கணக்கு எழுத சொல்கிறவங்க நாளைக்கு 10,000 ரூபாய் பொய் கணக்கு எழுத சொல்லுவாங்க. நீங்கள் எப்போ பாவத்தோடு அநீதியோடு சமரசம் ஆகிறீர்களோ அது ஒரு நாளோடு முடிகிற அனுபவம் அல்ல, அது உங்களை தொடர்ந்து தொடர்ந்து இன்னும் பெரிய பாவங்கள் செய்ய தூண்டும். சனகரிப் ராஜா கொஞ்ச நாட்களில் மறுபடியும் திரும்பி வரான். 2வது என்ன செய்கிறான்னா, அவன் அதிக பிரச்சனை கொடுத்தது மாத்திரமல்ல, ஜனங்கள் முன்பதாக அவன் நின்று திட்டுறான். சனகரிப் ராஜா எசேக்கியா ராஜாவை திட்டுறான். அப்போது மந்திரிமார்கள் சொல்கிறாங்க, ஐயா உங்கள் பாஷையில் நீங்கள் திட்டுங்க, எனக்கு உங்கள் பாஷை தெரியும், எங்கள் பாஷையில் நீங்கள் திட்டினா இந்த ஜனங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, எங்களுக்கு அவமானம் ஆகிடும் அப்படின்னு சொன்னால், அவன் என்ன சொல்கிறான்னா, அவமானம் ஆகிறது தான் நான் திட்டுறேன்னு சொல்லி அவர்களுடைய பாஷையில் கேவலமாக திட்டினான் என்று நான் பார்க்க. சமரசமானி தான் நடக்கும். சமரசம் ஆயிட்டிங்கன்னா பாவத்தோடு இன்னும் அதிக பாவம் செய்ய தூண்டும். 2வதாக உங்களுக்கு அவமானம் நடக்கும். அவமானம். அவங்க சொல்கிறாங்க, எசேக்கியா ராஜனுடைய மந்திரிமா சொல்கிறாங்க, உன் பாஷை எனக்கு தெரியும், அதில் சொல்லு, நீ திட்டுறியா, கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டு, எனக்கு மட்டும்தான் புரியும், ஆனால் என் ஜனங்க முன்னாடி என்னை அவமானப்படுத்தாதுன்னா நான் எதுக்கு வந்தேன்னு நினைக்கிறேன், உன் ஜனங்க முன்பதாக அவமானப்படுத்த தான் வந்தேன். 3வது என்ன செய்கிறான்னா, எந்த ஜனங்கள் ராஜாவை நம்பினார்களோ அந்த ஜனத்தை சொல்கிறான், நீங்கள் நம்பியிருக்கிற ராஜா உங்களை காப்பாற்ற மாட்டான், என்னை நம்பு, நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லி அவனுடைய ராஜ்யத்தையே நம்பிக்கையற்றவர்களாக மாற்றினான் என்று நான் பார்க்கின்றேன். இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் பாவத்தோடு அநீதியோடு சமரசமானால் இதுதான் நடக்கும். நீங்கள் சமரசமாகும் பொழுது இன்னும் அதிக பாவம் செய்ய தூண்டும். 2வதாக உங்களுக்கு அவமானம் மிஞ்சும். 3வதாக உங்களை யாரும் நம்பாதபடி அந்த சமரசமான அந்த அனுபவம் உங்களை நிர்கதியாக மாற்றும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஒரு ஊழியக்காரனாக நான் சொல்கிறேன், எசேக்கியா ராஜா கர்த்தருக்காக நிறைய செஞ்சான். எசேக்கியா ராஜாவுக்கு தேவனுக்கு பிரியமுள்ள நற்குணங்கள் இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் எங்கே விழுந்தான் என்று நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் கூட அதை செய்யக்கூடாது. ஒரு காலத்தில் நான் சூலமேட்டில் சர்ச் நடத்தும்போது வாடகைக்கு ஒன்றுமே இல்லாத வழி இல்லாத சூழ்நிலையிலே யாராவது சப் ரெண்ட் மாதிரி ஏதாவது வந்துட்டு ஹாலில் ரெண்ட்டுக்கு விட்டு சம்பாதிக்கலாமா என்கின்ற சூழல் வரும் பொழுது நான் செய்த ஒரு தவறு என்ன தெரியுமா,
பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க, ஒரு ஆண்டி. அந்த ஆண்டி வந்துட்டு பாட்டு கிளாஸ் நடத்துவாங்க. அவங்க வந்து பிரசாந்த், நான் உன் பிளேஸில் பாட்டு கிளாஸ் நடத்தட்டுமான்னு கேட்டாங்க. நானும் வந்துட்டு சரி பாட்டு கிளாஸ் தானே நடத்திக்கோங்கம்மா, அவங்க கொடுப்பாங்க, அது ஹால் ரெண்ட் எடுக்க வாடகை கொடுப்பாங்க, அதை வச்சு நான் வாடகை கட்டலான்னு நினச்சேன். அதுக்கு அடுத்தது வந்துட்டு அவங்க முதல்ல 2 நாள் வந்துட்டு பாட்டுக்கு பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து கொலுசு போட்டு சங்கு சங்கு சங்குன்னு அடித்தாங்க. அது வந்துட்டு கேட்டும் கேளாத மாதிரி காதை அடிச்சிட்டு இருந்தேன். அடுத்தது வந்துட்டு இது கங்கை கரை ஓரம் கிருஷ்ணா என்று பாட ஆரம்பித்தாங்க. அதை கேட்டோன்னே உசுரே போயிடுச்சு. நல்லா கவனிங்க, ஆரம்பத்தில் வந்துட்டு பாட்டு பாடினாங்க. நான் வந்துட்டு ஓகே அப்படின்னு நினச்சேன். கொஞ்ச நாள் கழிச்சு கொலுசு கட்டி ஜிகு 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 வரும்போதே வந்துட்டு அப்படி ஓடி வருவாங்க பசங்கள்லாம், குழந்தைங்களெல்லாம் அந்த சலகை கட்டிட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தா வந்துட்டு தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்கும்போது ஏப்பா, அதுக்கு அடுத்தது ஹல்லேலூயா நாங்கள் பாட போகிறோம். நல்லா கவனிங்க, அதுக்கு அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சர்ச்சில் கர்த்தரை துதிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்ன பாட்டு, தீராத விளையாட்டு பிள்ளை. நல்லா இருக்குமா? அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எப்போ அவங்களுக்கு நான் இது கொடுத்தனோ அதுக்கு பிற்பாடு கர்த்தருடைய அங்கே தேவ சமூகமே இல்லை, தேவ பிரசன்னமே இல்லை, கர்த்தர் இல்லை. அதுக்கு அடுத்தது என்ன நினைச்சேன்னா, நாங்கள் முடிவு எடுத்துட்டு வக்கு இல்லைன்னா இந்த இடத்த விட்டு கூட போயிடலாம், ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் செய்யக்கூடாது, இது செய்யவே கூடாது, சமரசமாக கூடாது, ஒரு காலமும் சமரசமாகாதீங்க. பணத்துக்காக, வேலைக்காக, ஒரு அந்தஸ்துக்காக, குடும்ப பின்னணிக்காக, எதுக்காக கூட பாவத்தோடும் அக்கிரமத்தோடும் நீங்கள் சமரசமாகவே கூடாது. நீங்கள் சமரசமாகாமல் உங்கள் வைராகியத்தில் நின்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆனால் சமரசமான பிரச்சனைகள் கூடும், அவமானம் வரும், உங்களை யாருமே மதிக்காதபடி அந்த பாவம் உங்களை கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எசேக்கியா ராஜா காட்டு தான் நடந்துச்சு. 2வதாக அவன் செய்த தவறு என்னன்னு நான் பார்க்கும் பொழுது ஒரு பகுதியை நான் வாசிப்போம். 2:32-24. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். நல்லா இருக்கா இல்லையா? அவன் ஜெபம் பண்ணுறான், சுவர் பக்கமாக திரும்பி ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு கேட்குறான். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, நாம் ஒரு வசனத்தோட நிறுத்திட்டோம். அடுத்த வசனத்தை வாசிச்சாதான் உங்களுக்கு புரியும். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டுமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. இது எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் நாம் வாசிச்சிருக்கிறோம்? எசேக்கியா ஜெபம் பண்ணா, 15 வருடங்கள் கர்த்தர் கூட்டி கொடுத்தார், ஹல்லேலூயா, முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு அடுத்தது நடந்தது தெரியுமா? நம்ம துரைக்கு 15 வருஷம் ஆன பிற்பாடு அவன் நல்லா வாழலை, அவன் மனமேட்டுமையானான். திமிரு வந்துச்சு, அகந்தை வந்துச்சு. ஆகவே கர்த்தருக்கு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை தெரியுமா? வியாதி இருக்கும்போது, தரித்திரத்தில் இருக்கும்போது, ஒன்றுமே இல்லாத பொழுது, எப்பா நீங்கள் தான்ப்பா எல்லாமே, நீங்கள் எனக்கு எல்லாம், நான் என்னை யாரை விட்டாலும் நான் உங்களை விடவே மாட்டேன் என்று சொல்லி அப்படி காலை பிடிச்சி கெஞ்சி கூப்பாடு போடுவோம் இயேசுவின் இடத்துல, தேவ சமூகத்தில். ஆனால் கொஞ்சம் ரேஞ்சு வந்தால் என்ன பண்ணுவோம்? ரேஞ்சு வந்தா சாரி டைம் இல்லை, நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம், சாரி ஆண்டவர் எனக்கு டைம் இல்லை. ஆட்டிடியூட், பெருமை, திமிரு, அகந்தை எல்லாம் வருதே. வேதம் சொல்கிறது அவனுக்கு அவ்வளவு பொருள் திரட்சி, அதெல்லாம் பார்த்துட்டு எப்படின்னா, உலகத்தில் எல்லாருமே வந்துட்டு கேட்குறாங்களா, என்ன ராஜா அந்த பொண்ணு வந்து சாக கிடந்த நீங்கள் உயிர் பழிச்சிட்டிங்களா, பெரிய ஆளுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அவனை விசாரிக்கும் போது அவனுக்குள்ள ஒரு திமிர் வந்துச்சு. இப்போ நான் மரணத்தை தப்பி பிழைத்தவன், சாகா வரம் பெற்றவன், புரியுதுங்களா? அவனுக்குள்ள ஒரு திமிரு, அகந்தையான நின்று நான் பார்க்கணும். இந்த நாள் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சா, நீங்கள் உயர்த்தப்பட்டா, அப்போ தான் நீங்கள் ரொம்ப தாழ்மையோடு இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது தான் அதிக தாழ்மையோடு இருக்க வேண்டும். நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட அதிகமான ஒரு உயர்வான குடும்ப பின்னணி, ஒரு வேலை, ஒரு அந்தஸ்து, பணம், பெயர், புகழ் எல்லாம் கொடுத்தா அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என் பேச்சில், என்னுடைய நடக்கையில், என்னுடைய உடையில், என்னுடைய பாவனையில் எங்கேயாகலும் திமிரு தெரியுதா, அகந்த தெரியுதான்னு யோசித்து பார்த்து உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளணும். ஏன்னா உயர்த்தப்படும் பொழுது நமக்கு தெரியாமலே வந்துட்டு அகந்தை வந்து உட்காரும்.
ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த ஆளு நல்லா ஆரம்பிச்சாருங்க, கடைசியில் எங்க போய் முடிஞ்சிச்சு பாருங்க. பாவத்தோடு சமரசமானான், மனமேட்டுமையானான். மூணாவதாக என்ன செஞ்சான் என்று நாம் பார்ப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அக்காலத்திலே பாலாதானின் குமாரனாகிய பேரோத்தாக் பாலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. இது 3வது பிரச்சனை. நல்லா கவனிங்க. இப்போது எசேக்கியா ராஜாவை மரணத்தை கர்த்தர் காப்பாற்றிட்டாரு. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, எல்லா ராஜாக்கள் தெரிஞ்சிச்சு, எப்பா அது கேன்சர்னு சொல்கிறாங்க. கேன்சர் போல் ஒரு பெரிய ஒரு கொடிய நோய், கேன்சர் வியாதியிலிருந்து நம்ம ராஜா பொழைச்சிட்டாரப்பா அந்த எசேக்கியா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ராஜ்யத்திலிருந்து ராஜாக்கள் விசாரிக்கிறாங்க. அப்போது அந்நிய ராஜாவாகிய பாபிலோன் ராஜா என்ன செய்கிறாருன்னா, ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிருபத்தையும் சில வெகுமானங்களை அனுப்புகிறார். அனுப்பின உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, தேங்க்யூ கொடுங்க, எல்லாம் வாங்கிட்டு வாங்க 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 அப்படின்னு சொல்லி அவனுடைய வீடு, அவனுடைய அரண்மனை, அவனுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் எல்லாமே காட்டிட்டான். நல்லா கவனிங்க. அந்நியர்களோடு நாம் ஒரு படி தூரமாக தான் இருக்கணும். அதை புரிந்து கொள்ளணும். எசேக்கியா ராஜா ஜாக்கிரதையற்றவனாக புகழ்ச்சிக்கும் வெகுமதிகளுக்கும் ஆசைப்பட்டு வஞ்சிக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். நான் இந்த வார்த்தை சொல்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, பாபிலோன் ராஜா வரும்போது இவன் அவனை ஏற்றுக்கொள்வானா இல்லை என்றால் வராதன் சொல்லுவானா என்று சொல்லி கர்த்தர் அவனை சோதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேத பகுதி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 32-31 வாசிக்கும் பொழுது, ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். புரிந்து கொள்ளணும். அந்நியன் வரான், என் புள்ள அவனை சேர்த்துப்பானா, எப்பா நான் அவனை விட மாட்டேன்னு சொல்லி விட்டுருவானா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கர்த்தர் அவனை கைவிட்டார் என்று பார்க்கிறோம். அந்த சோதனையிலே எசேக்கியா ராஜா தோத்துட்டான். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் நல்லா உயரும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் இல்லை என்றால் துர்மார்க்கத்தில் வாழுகிறவர்கள் உங்களிடத்தில் ஒட்ட நினைப்பாங்க, கொஞ்சம் ஒட்ட நினைப்பாங்க. நீங்கள் சூப்பருங்க, பெரிய ஆளுங்க, நீங்கள் என்ன ஆள், என்ன சாதனை பண்ணிட்டீங்க, வாங்க இதை வாங்க, உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், வாங்க இது கொடுக்குறேன், வாங்க நம்மளாம் சேர்ந்துக்கலாம் சொல்லும்போது அவன் கிஃப்ட்டு வேண்டாம், அவனுடைய ஒட்டு உறவும் வேண்டாம். அப்படி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அவன் 10 ரூபாய் கிஃப்ட் கொடுத்து உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போயிடுவான். நல்லா புரிந்து கொள்ளணும். எப்போவுமே சரி, பக்திக்குரியவர்களை, பண்புக்குரியவர்களை, நம்பிக்கைக்குரியவர்களை மாத்திரமே உங்கள் வாழ்க்கைக்குள்ளாகவும் உங்கள் வீட்டிற்குள்ளாகவும் உங்களுடைய செயல்களுக்குள்ளாக நீங்கள் அனுமதிக்க வேண்டுமே தவிர, யாரோ ஒருத்தர் உங்களை புகழ்கிறாங்க என்பதற்காக, உங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாங்க என்பதற்காக நீங்கள் அவர்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளாகவும் உங்களுடைய தொழிலுக்குள்ளாகவும் உங்களுடைய வீட்டிற்குள்ளாகவும் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. நான் இன்னும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்கிறேனே, யார் உங்கள் வீட்டுக்குள்ளாக வரணும் என்பதற்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். யார் உங்கள் வீட்டில் வந்து உட்காரணும் என்பதற்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும். யார் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட பேசணும் என்பதற்கு லிமிட்டேஷன் இருக்கணும். யார் உங்கள் வீட்டில் உங்களுடைய மேஜில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்பதில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும். யாரை வெளியில் நிற்க வச்சு பேசணும் என்பதில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும். நீங்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அப்படி எல்லாரும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு குடும்பங்கள் 4 பீஸா ஆன குடும்பங்களை நீங்கள் பார்த்தது இல்லையா? நீங்கள் பார்த்துருக்குறீங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த மனுஷன் என்ன பண்ணான்னா, ஒரு கிஃப்ட்டுக்கு ஆசைப்பட்டு, ஒரு அப்ரிஷியேஷனுக்கு ஆசைப்பட்டு அந்நியனை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சு அவனுடைய தேவன் கொடுத்த எல்லா காரியத்தையும் காண்பித்தான். அதனால் அவன் வாழ்க்கை நாசமாக போச்சு. இந்த நாளில்
ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறவங்க யாருமே வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கிறான். அவனும் நானும் கிட்டத்தட்ட வந்துட்டு 2000 ஃப்ரெண்ட்ஸு. 2000 நினைக்கிறேன். அப்போது 24 வருஷங்கள். அவன் வீட்டுக்கு நான் போனது எப்போனா வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்பதாக தான். அவன் வீட்டுக்கு போனது 2-3 வருஷத்துக்கு முன்பதாக தான். அவன் வந்துட்டு ஒரு முஸ்லீம். சின்ன வயசுலேருந்து நான் வந்துட்டு 11th அப்போது ஃப்ரெண்டு. வீட்டுக்கு போவேன், ஃபாசில் அப்படின்னு சொல்லுவேன். சொன்ன உடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு சத்தம் மட்டும்தான் வரும். அதுக்கடுத்து வந்து ஆண்டி நான் பிரசாந்த் ஆண்டியான்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தலை மட்டும் வெளியில் வரும். யார்? அந்த அம்மா தலை மட்டும் வெளியில் வரும். என்ன வேணும்ப்பா அப்படின்வாங்க. பார்க்கணும், ஃபாசிலை பார்க்கணும் சொன்னால் அப்படியா அப்படின்வாங்க. சில வருடங்கள் பிற்பாடு அவங்க உள்ளே வந்து உட்கார சொன்னாங்க. அவங்க என்னை உள்ளே வந்து உட்கார சொல்லும்போது வீட்டில் இருக்கிற யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. என்னால் ஏன்னா நான் பிடிச்சிட்டு போக வந்திருக்கானா புரிஞ்சுங்களா? நான் யாராவது எதுக்கு வந்திருக்கிறேன் எனக்கு அவமானமாக இருக்கும். அவங்க வீட்டில் அவங்க தங்கச்சிக்கு யாருமே இருக்க மாட்டேன். அவங்க வீட்டில் வந்துட்டு வயசானவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லோரும் உள்ளே எல்லோரும் அமுச்சு விட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் வந்துட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா அவங்க புரிஞ்சுருக்கிறாங்க. யாரை வீட்டுக்குள்ளே வரவிடணும், யாரை இது வரைக்கும் வரவிடணும். நான் ஒரு காலத்தில் அஃபண்ட் ஆனால் அதுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் கரெக்ட். நீங்கள் ஒருத்தரை நீங்கள் வீட்டுக்குள்ளே வர சொல்கிறீங்கன்னா அவங்க பக்திக்குரியவர்களா, நேர்மைக்குரியவர்களா, உத்தமமானவர்களா, ஏன் வராங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். நான் பொதுவாகவே நான் சொல்லுகிறேன், புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கும் ஆக போகிறவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், எல்லா நட்பும் கூட வந்துட்டு வெளியில் ஒரு பார்க் இருக்குன்னு தெரியுமா? அந்த பார்க் இருக்குமே, அந்த பார்க்கோடையே நிப்பாட்டிக்கோங்க. ஃப்ரெண்ட் வரேன்னா அந்த பார்க் வாங்க ஐயா, அங்கே போங்க, நான் அங்கே வரேன், அவ்வளவுதான். வீட்டுக்குள்ளாக வருவதற்கு ஒரு எல்லை உண்டு. யார் நம்ம வீட்டுக்கு வராங்க என்பதில் ஒரு எல்லை உண்டு. சும்மா நினச்செல்லாம் வந்துட்டு ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. நான் பக்தி விஷயத்தை சொல்கிறேன். வந்துட்டு ஏதோ ஒரு வார்த்தை, சில நேரங்களிலே அவர்கள் வந்துட்டு விக்கிரகங்கள் பிசாசுடைய கிரியைகளை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வரலாம். சில பேர் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஸ்பிரிட் கேரியர்ஸாக இருப்பாங்க. அதிகமாக பிசாசு அந்த சீக்கிரம் அந்த ஸ்பிரிட் கேரியர்ஸாக இருப்பாங்க. அவர்கள் வந்து போன பிற்பாடு உங்களுக்கே தெரியாமல் ஒரு சண்டை, ஒரு குழப்பம், ஒரு சமாதானமின்மை இதெல்லாம் காணப்படும். அவசியமில்லாதவர்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வந்தாலும், உங்கள் வீட்டிற்குள்ளாக கொண்டு வந்தாலும், உங்களுடைய தொழிலுக்குள்ளாக கொண்டு வந்தாலும் அது உங்களுக்கு கேடு கொண்டு வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நல்லா புரிந்து கொள்ளணும். எல்லாருக்குமே ஒரு லிமிட் உண்டு. அந்த லிமிட்டை தாண்டி யாருமே வரக்கூடாது. யாருமே நம்ம வாழ்க்கையில் காட் ரோல் ப்ளே பண்ணக்கூடாது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துரை என்ன செஞ்சாருன்னா, பாபிலோனுக்கு போகலாமா, பாபிலோன் ராஜா வரலாமா, ஒரு கிஃப்ட்டுக்காக உள்ளே வர வச்செல்லாம் காட்டுறியே. என்ன நடந்துச்சுன்னா, பாபிலோன் ராஜா போயிட்டாரு. ஏசாய் தீர்க்கதரிசி வரான், வந்து என்ன கேட்குற மட்டும் பாருங்கள். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 14-18 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்தும் இடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். என்னாச்சு பார்த்தீங்களா? அவன் கேட்குறான், யாருங்க அவங்க வந்தவன்னா, தூர தேசத்திலிருந்து பாபிலோன் வந்தாங்களாம். அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, எல்லாமே பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு காட்டுறது ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே காட்டிட்டேன். இப்போ நம்ம கூட வந்துட்டு யாராவது வந்தாங்க, வா இது ரூம், இது அந்த ரூம், அங்கே ஜுவல்ஸ் வச்சுருக்கிறேன், அது அங்கே இருக்குது, டிவி இங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது,
புரியுதுங்களா? புரியுதுங்களா? எல்லாமே பின் டு பின் ப்ளூ பிரிண்ட்டை எடுத்து கையில் கொடுத்துருவோம். ஏதோ அங்கே நகை, அந்த நகையினுடைய சாவி இங்கே, இது இங்கே. புரியுதுங்களா? ஃபுல் ப்ளூ பிரிண்ட்டு முடிஞ்சிச்சா? நம்ம ஆள் சொல்கிறாரு, அவனுக்கு காண்பியாதது ஒன்றுமே இல்லை. அப்போ சொல்கிறா, நாட்கள் ஒரு வரும், நீ சேர்த்த ஒன்று கூட உங்ககிட்ட இருக்காது, எல்லாம் அவன் கொண்டு போயிடுவான். உன் பிள்ளைகள் கூட அவன்கிட்ட அடிமையாக இருப்பாங்க. ஏனென்றால் அவசியமில்லாதவர்களை உன்னுடைய இன்னர் சர்க்கிள், அவசியமில்லாதவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் வந்து உங்களை பர்சனலாக சொல்லக்கூடாது. எல்லார்கிட்டையும் உங்களோட பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸை சொல்லக்கூடாது. சில பேர்கிட்ட தான் சொல்லணும், நம்பிக்கைங்கிட்ட சொல்லணும். சில பேர் தான் வீட்டுக்குள்ளே வரவிடணும். சில பேரோட தான் தொழில் செய்யணும். சில பேரோடு தான் வந்துட்டு ஆலோசனை கேட்கணும். ஒரு லிமிட்டேஷன் இருக்குங்க. யார்கிட்ட உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லணும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னால் அவன் 4 பேர்கிட்ட போய் சொல்லுவான். ஆகவே ஒரு வரையறுக்குள்ளாக எசேக்கியா இல்லாதபடியினால், அவன் வஞ்சிக்கப்பட்டதுனால் பாவமாக போயிடுச்சு. சரி, இத்தனை நடந்துச்சு. இப்போது எசேக்கியா பார்த்து ஏசாயா சொல்லுகிறாரு, நாட்கள் ஒன்று வரும், நீ சேர்த்தது எல்லாமே போயிடும், உன் பிள்ளைகள் அடிமையாக மாறுவார்கள் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஐயோ இது நடக்கக்கூடாது, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லுவீங்களா? அப்படி தானே நம்ம சொல்லுவோம். ஆனால் எசேக்கியா சொன்னது பார்த்து எனக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொன்னாருங்க கவனிப்போம். 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். சரிங்க, நடந்தால் நடக்குது. என் பிள்ளைங்க அடிமை ஆனேன்னா செத்து போனேன், எனக்குன்னா என் வாழ்க்கையில் நான் நல்லா இருப்பேனா அது போதும். நல்ல கவனிங்க, இப்படி யாரோ ஒரு நல்ல ஆளை பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? அவனு சொல்கிறானா, நான் இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பேன்ல, அது போதும். நான் போன பிறகு என் பிள்ளைங்க அடிமைகளானா செத்து போனான்னா எவ்வளவு சுயநலவாதி என்று பாருங்களேன். இப்படி நாம் இருக்கக்கூடாது. இதில் நான் இன்னொரு விஷயம் நான் நல்லா சொல்கிறேன். நீங்கள் பண்ணுற மதியீனம் உங்களை மட்டுமல்ல, பிறக்க போகிற உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மதியீனம், பிறக்க போகிற அப்பா அவனுக்கு பிள்ளைகளே இல்லை, நீ பெற்றெடுக்க போகிறவனுடைய சந்ததியிலே சிலர் பாபிலோனிலே அடிமைகளாக இருப்பார்கள். அப்படின்னா நாம் செய்கிற ஒரு தப்பு இருக்குது தெரியுமா? அது பிறக்க போகிற அந்த குழந்தைகள் எங்கே தப்பு பண்ணிச்சு, அவர்களையும் பாதிக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த நாள் பிரசங்கம் புரிஞ்சிச்சு? உண்மையாக எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு இந்த காரியங்களை. நான் நேற்று இதை ஒழுங்கு செய்யும்போது இரவு 2:30 மணி ஆயிடுச்சு. நைட்டு 2:30 வரைக்கும் உட்காந்துட்டு ஒவ்வொன்றாக நான் ஜெபித்து அழகாக நான் உங்களுக்காக கோர்த்து வந்திருக்கிறேன். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எசேக்கியா ராஜா தன் ஆட்சியிலே செய்த நற்காரியங்கள் என்னென்னு நாம் பார்க்கும் பொழுது, எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்தை செப்பனிட்டான். 2வதாக தேவ ஆலயத்திலே ஜனங்களுடைய பாவ பரிகாரத்திற்காக லேவியர்களை கொண்டு பலியிட்டான். ஜனங்கள் எல்லாருடனும் தேவனை துதித்து ஆராதனை செய்தான். பிரிந்திருக்கிற இஸ்ரவேலர்கள் மற்றும் யூதா ஜனங்களை ஒன்று சேர்த்தான். தேவனுடைய ஆலயத்தை மீண்டும் சம்பூரணத்தினால் நிரப்பினான். இது அவன் செய்த நல்ல காரியங்கள். ஆகவே தான் கர்த்தர் அவனுக்கு 15 ஆண்டுகள் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தார். இப்பொழுது அவனுடைய நற்குணங்கள் பார்க்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை அகற்றி போட்டான். தேவன் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்தான். கஷ்ட நேரத்தில் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருந்தான். தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். எசேக்கியா ராஜாவின் பலவீனங்களை பார்க்கும் பொழுது, சத்ருவுக்கு பயந்து அவனுடன் சமரசமாய் போக நினைத்தான். தன் வளர்ச்சியை கண்டு மேட்டுமை அடைந்தான். எசேக்கியா ராஜா ஜாக்கிரதை அற்றவனாய் புகழ்ச்சிக்கும் வெகுமதிகளுக்கும் ஆசைப்பட்டு வஞ்சிக்கப்பட்டான். சரி, நாம் என்ன பண்ணணும்? தேவனுடைய காரியங்களை நேர்த்தியாக செய்ய எசேக்கியா ராஜாவை போல சிறப்பாக செயல்படும். கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருக்கு ஒன்று செய்றீங்கன்னா மனம் உவந்து செய்யுங்க. ஏன்னா அது செஞ்சு தான் ஒரு நாள் கஷ்டம் வரும்போது, ஆண்டவரே நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் ஞாபகப்படுத்தி பாருங்கன்னா கர்த்தர் அதை நினைத்து பார்ப்பார். மனம் உவந்து செய்யுங்க. 2வது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்களை விட்டு நீங்கள் அகற்றி போடுங்க. 3வதாக தேவன் மேல் எப்பொழுதும் ஒரு குழந்தை தாயை நம்புவது போல நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. 4வதாக அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க, அதை விட்டு விடாமல் இருங்க. 5வதாக தயவு செஞ்சு பாவத்தோடும் பாவிகளோடும் தேவனுக்கு தூரமாக இருக்கிறவர்களோடும் ஐக்கியம் சமரசம் ஒன்றுமே இருக்கக்கூடாது. 6வதாக உங்கள் வீட்டுக்கு, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய பிஸ்னஸில் எதுலையுமே கூட பாவிகளுக்கும் அந்நியர்களுக்கும் இடம் தர வேண்டாம். அதனால் எல்லா கிறிஸ்டியன்ஸும் தரணும்னு அர்த்தம் கிடையாது. கிறிஸ்தவர்களை கூட நேர்மையானவர்கள் தான் தரணும்.
எல்லா கிறிஸ்தவர்களும் வந்துட்டு அவங்க அப்படியே ஜீசஸ் கிரைஸ்ட் டிஎன்ஏ இருக்குன்னு நினைக்காதீங்க. நமக்குள்ளேயும் ஓநாய்கள் நிறைய உண்டு. ஆகவே ஞானமாக நல்லவர்களை பார்த்து நீங்கள் அவர்களுக்கு தான் இடம். உங்கள் வீட்டில், உங்கள் தொழிலில், உங்கள் வீட்டுக்குள்ளே யார் வரணும், யாருக்கு நீங்கள் ஆலோசனை கேட்கணும், உங்கள் பிரச்சனைகள் சொல்லணும் என்பதில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும். 7வதாக நம்முடைய ஆசீர்வாதங்களில் மேட்டுமை அடையாமல் நம்மை தாழ்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்படி செய்தால் இவைகளெல்லாம் நீங்கள் செய்யுங்க. செப்டம்பர் மாதமும் இந்த வருடம் முழுவதுமாக தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக்குவாராக. உங்கள் பிரச்சனைகளின் மேல் உங்களுக்கு வெற்றியை தருவாராக. அல்லேலூயா. நம்ம எல்லாருமாக எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாருமாக கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்வோம். இந்த நாளிலே அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். எசேக்கியா ராஜாவினுடைய எழுச்சியை பார்த்தோம். எசேக்கியா ராஜா தேவனுக்காக செய்த நற்காரியங்களை பார்த்தோம். எசேக்கியா ராஜாவினுடைய வீழ்ச்சியையும் பார்த்தோம். இந்த நாளிலே கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஒருவேளை இந்த நாட்களிலே செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பல திட்டங்கள், பல எண்ணங்கள் காணப்படலாம். இவைகளெல்லாம் எனக்கு அனுகூலமாகுமா என்கின்ற ஒரு பயம் காணப்படலாம். எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறதே, இவைகள் மேல் எனக்கு வெற்றி கிடைக்குமா என்கின்ற ஒரு பயம் கூட காணப்படலாம். இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், எசேக்கியா ராஜாவை போல நீங்கள் கர்த்தர் மேல் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். வேதம் சொல்கிறது, அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் எசேக்கியா ராஜாவை போல கர்த்தரை நம்பினவர் யாருமே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அவ்வளவு நம்பிக்கை. ஒரு குழந்தை, ஒரு பச்சிலம் குழந்தை தாயை நம்புவது போல உங்களால் தேவனை நம்ப முடியுமா? நம்பினால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ, செப்டம்பர் மாதத்திலே நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக்குவாராக. கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளின் மேல் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாராக. நாம் எல்லாருமாக கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே ஓ ஹல்லேலூயா. புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கை வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர்.
இந்த நாளிலே நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். நீங்கள் கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை 100% நம்புங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு சகலத்தையும் அனுகூலமாக்குவாராக.